உங்களுடைய கரெக்டான வளையல் சைஸ் உங்களுக்கு தெரியுமா? வளையலை கண்ணில் பார்த்தா நம்ம கைக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேர் பண்ணும்போது பார்த்தா இந்த முழியில் ஸ்டக் ஆயிரும். இந்த முழியை தாண்டி இந்த பக்கம் வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி நல்லா பெரிய சைஸ் வளையல் வாங்கணும் அப்படின்னா கையை விட்டு நழுவி நழுவி வரும். நம்ம கரெக்டான வளையல் சைஸை ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கையை இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சைடு முழியும் நடுவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்கேலோ ஒரு மெஷரிங் டேப்போ எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய கரெக்டான வளையல் சைஸு. இப்போ என்னோடய வளையல் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8. இப்போது இந்த வளையல் என்ன சைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது 2.4 தான் இருக்குது. அதனால தான் என் கைக்கு பொருந்தலை. இப்போ நான் கையில் போட்டிருக்க வளையல் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கரெக்டாக 2.8 இருக்குது. அதனால் எனக்கு கச்சிதமாக பொருந்தது. அடுத்த முறை வளையல் வாங்க போகும்போது உங்கள் கரெக்டான வளையல் சைஸை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு வாங்குங்க. அதே போல் நம்ம மோதிர சைஸையும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கூகுளில் ரிங் சைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதில் வர முதல் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியாக பொருந்தக்கூடிய மோதிரத்தை இந்த மாதிரி மொபைல் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான மோதிர சைஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.